Victory. The knowledge is power. பொது கேள்வி பதில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில். வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். கேள்வி 1. சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவை யாது? பதில் ரொட்டி சோடா. கேள்வி 2. பொய்கையார் இயற்றிய இலக்கியம் என்ன? பதில் களவழி 40. கேள்வி 3. தக்காளி பழத்தில் உள்ள அமிலம் என்ன? பதில் ஆக்சாலிக் அமிலம். கேள்வி 4. காலத்தின் எஸ்ஐ அலகு? பதில் வினாடி. கேள்வி 5. சுற்றுப்புற சூழலின் தாழ்ந்த நிலை படலம் என அழைக்கப்படுவது? பதில் ஸ்ட்ராட்டோஸ்பியர். கேள்வி 6. கரூரை தலைநகரமாக கொண்ட மன்னர் பிரிவு எது? பதில் இரும்பொறை பிரிவு. கேள்வி 7. சுங்கம் தவிர்த்த சோழன் என்ற பெயர் பெற்ற மன்னன் யார்? பதில் முதலாம் குலோத்துங்க சோழன். கேள்வி 8. உலோகங்களுடன் காரம் வினை புரிந்து கிடைப்பது என்ன? பதில் ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது மற்றும் உப்பு கிடைக்கிறது. கேள்வி 9. ஒரு பீட் என்பது? பதில் 1 அல்லது 0. கேள்வி 10. பல்யானை செங்குட்டுவனின் தந்தை யார்? பதில் உதயஞ்சேரலாதன். கேள்வி 11. உயிர்காக்கும் உன்னத உலோகம் என அழைக்கப்படுவது எது? பதில் ரேடியம். கேள்வி 12. மின்னூட்டத்தினை தேக்கி வைக்கும் சாதனம் எது? பதில் மின்தேக்கி. கேள்வி 13. முதல் சங்கத்தை தோற்றுவித்த மன்னன் யார்? பதில் காய்ச்சினவழுதி. கேள்வி 14. தகடூரை ஆண்ட அதியமானை வெற்றி கண்ட சேரன் யார்? பதில் பெருஞ்சேரல் இரும்பொறை. கேள்வி 15. நாகாலாந்தில் எத்தனை ரயில் நிலையம் உள்ளது? பதில் 1. கேள்வி 16. நம் பற்களில் உள்ள எனாமல் எந்த சேர்மத்தினாலானது? பதில் கால்சியம் பாஸ்பேட். கேள்வி 17.
pH மதிப்பு 7ஐ விட அதிகமாக இருந்தால் அக்கரைசல் எப்படி இருக்கும்? பதில் காரத்தன்மை உடையதாய் இருக்கும். கேள்வி 18. கோச்செங்கணன் என்ற சோழ மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்ட இலக்கியம் யாது? பதில் களவழி 40. கேள்வி 19. நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? பதில் 5 ஆண்டுகள். கேள்வி 20. உயிரியல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில் சர் ஜெகதீஷ் சந்திர போஸ். கேள்வி 21. பசால்ட் மற்றும் கிரானைட் இரண்டும் எந்த வகை பாறையை சார்ந்தது? பதில் தீப்பாறை. கேள்வி 22. வீட்டிற்கு வீடு ஒரு பியானோ வைத்திருக்கும் நாடு எது? பதில் இங்கிலாந்து. கேள்வி 23. தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை நீளம் எவ்வளவு? பதில் சுமார் 1000 கிலோமீட்டர். கேள்வி 24. ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 4:5. மாணவர்கள் 20 எனில் மாணவிகள் எத்தனை பேர்? பதில் 25 மாணவிகள். கேள்வி 25. பறவை தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது? பதில் நியூசிலாந்து. கேள்வி 26. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்திருக்கும் இடம் எது? பதில் பெங்களூரு. கேள்வி 27. கொல்லிமலையை ஆண்ட சிற்றரசர் யார்? பதில் ஓரி. கேள்வி 28. ஆய் என்ற மன்னர் ஆட்சி புரிந்த மலை எது? பதில் பொதிகை மலை. கேள்வி 29. கார் மின்கலன்கள் மற்றும் பல சேர்மங்களை தயாரிப்பதில் பயன்படுவது எது? பதில் கந்தக அமிலம். கேள்வி 30. கோவூர்கிழார் எந்த இரு சோழ அரசர்களிடையே போர் சமாதானம் செய்தார்? பதில் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி. கேள்வி 31. குளிரியல் எவ்வளவு குறைந்த வெப்பநிலையை உருவாக்க முடியும்? பதில் 123 கெல்வின். கேள்வி 32. அஜந்தாவில் உள்ள குகை கோயில்களின் எண்ணிக்கை எத்தனை?
பதில் 27. கேள்வி 33. நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை யாது? பதில் காரங்கள். கேள்வி 34. இனிமை தமிழ்மொழி எது என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? பதில் பாரதிதாசன். கேள்வி 35. திருமாவளவன் என்ற பெயர் கொண்ட சோழ மன்னன் யார்? பதில் கரிகாலன். கேள்வி 36. சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? பதில் 8 நிமிடங்கள். கேள்வி 37. வெல்லத்தில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்து? பதில் இரும்பு சத்து. கேள்வி 38. வலிமை குறைந்த அமிலங்கள் எவை? பதில் கரிம அமிலங்கள். கேள்வி 39. போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? பதில் ஆல்பர் செலன். கேள்வி 40. சோப்பு தயாரிக்க பயன்படும் வேதியியல் பொருள் எது? பதில் சோடியம் ஹைட்ராக்சைடு. கேள்வி 41. அமிலத்துடன் பினாப்தலின் சேர்க்கும்போது எந்த நிறத்தை பெறுகிறது? பதில் நிறமற்றதாய் இருக்கும். கேள்வி 42. காமன் மேன் கார்ட்டூனின் தந்தை எனப்படுபவர் யார்? பதில் ஆர்.கே. லக்ஷ்மன். கேள்வி 43. காண்போம் படிப்போல் இப்பாடத் தலைப்பு தொடரில் அமைந்துள்ள இலக்கணம் யாது? பதில் முற்றெச்சம். கேள்வி 44. திருக்கோவிலூரை எந்த மன்னன் ஆட்சி செய்தான்? பதில் காரி என்ற மன்னன். கேள்வி 45. சங்க காலத்தில் நானில வாழ்க்கை பிரிவில் இல்லாதது? பதில் பாலை. கேள்வி 46. நமது கால் பாதங்களில் எத்தனை எலும்புகள் இருக்கின்றன? பதில் 16 எலும்புகள். கேள்வி 47. தென்னை மரத்தின் ஓலைகள் நில ஒளி மென்காற்றில் சலசலக்கும். இதில் உள்ள சலசலக்கும் என்பது? பதில் இரட்டை கிளவி.
கேள்வி 48. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? பதில் கவிமணி. கேள்வி 49. கட்டிடங்களுக்கு வெள்ளை அடிப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருள் எது? பதில் கால்சியம் ஹைட்ராக்சைடு. கேள்வி 50. சிங்கப்பூரின் பழைய பெயர்? பதில் டெமாசெக்.